வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் இனி புதிதாக விண்ணப்பம் செய்ய போகிறவர்களுக்கு தான் அந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்படும் போது இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ண பெண்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபா வைத்து செலுத்திட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திலேருந்து அவங்க நிராகரித்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை நிராகரித்த பிறகு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு தகுதியாக இருந்து நிராகரிக்கப்பட்டாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர்கள் நியரஸ்ட்டாக இருக்க இ சேவை மையம் விளையாட்டு அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இ சேவை மையம் விளையாட்டு அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கள ஆய்வு நடைபெற்றது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலமாட்டும் என்கொயரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணி இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் கூடுதலாட்டு ஒரு 2 லட்சம் பயனாளர்கள் இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இப்போ 1000 ரூபா வழங்கிட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டது, நாங்களுக்கு 5-6 தவணை தொகை வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் 2-3 தவணை தொகை வரல, அதற்கான ரீசன் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்க இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நம்ம ஆல்ரெடி நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க, இந்த திட்டத்தை தொடங்கின பிறகு அவங்களுடைய கிரிட்டேரியா, ஒரு சில கிரிட்டேரியா, அந்த கிரிட்டேரியாவில் நீங்கள் கண்டினியூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் மாதந்தோறும் அமௌண்ட் வந்துட்டு இருக்கேன். ஸோ இல்லைன்னு சொன்னால் இடையிலே இந்த திட்டத்தில் இருந்து உங்களை தகுதி நீக்க செய்யப்படுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கவர்மெண்ட் வேலை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்த பிறகு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கலாம். அப்படி கிடைச்சாலும் நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்து ரிமூவ் பண்ணப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் ஏதாவது புது கார் வாங்கியிருந்தாலும் நீங்கள் இந்த திட்டத்திலிருந்து தகுதி நீக்க செய்யப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு கரண்ட் யூனிட்டு 3000 மேலே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த கிரிட்டேரியா மீறும் பொழுது நீங்கள் இந்த திட்டத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் செய்யப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த ஏதாவது சலுகைகள், அதாவது பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்கலாகவே நீக்கப்படும். இதுதான் இதற்கான ரீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகிறது. அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இனிப்போ இதற்கான விண்ணப்பம் அச்சடிக்கும் பண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் இனிப்போ நிறைய பெற்றுட்டு இன்னும் பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்களில் பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பத்தை அவங்க விநியோகம் பண்ணுவாங்க. அது எப்படி விநியோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதற்கான அப்டேட் வரும்போது நம்ம இந்த வீடியோவில் பதிவிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னால் அப்ளை பண்ணி உங்களுடைய விண்ணப்பம் எங்களுடைய குடும்ப அட்டையின் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வாங்குதோ ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாட்டு நீங்கள் ஆன்லைனில் இது விண்ணப்பம் பண்ணலாம். ஸோ அது ஒன்று ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய விண்ணப்பதாரர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் 4-5 மாதத்துக்கு முன்னாலே புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரேஷன் கார்டு கொடுக்காம இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் எலெக்ஷன் இருந்து அதுக்குடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதோடைய இதெல்லாமே முடிஞ்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா அதனால தான் இது வரைக்கும் ரேஷன் கார்டுக்குள்ள ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு கொடுப்பதற்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வாரத்திலேருந்து அதற்கான புது ரேஷன் கார்டு கொடுத்துட்டு வராங்க. ஸோ புதிய ரேஷன் கார்டு யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களாம் புதுசாட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம். இதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த சலுகை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால 1000 ரூபா கொடுத்துட்டு வராங்க. அதனால நீங்கள் புதிய ரேஷன் கார்டு எடுத்த பிறகு நீங்கள் தாராளமாட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி யாராவது புதுசாட்டு திருமணம் ஆனவங்க, அதுக்கு அடுத்து தனியாட்டு வீடு போட்டு செப்பரேட்டாக போனவங்க எல்லாமே புதிய ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வந்தது நீங்களாம் அப்ளை பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாட்டு விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்த தகவல். அடுத்த புதிய விண்ணப்பதாரர்களுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்க, நான் ஆல்ரெடி இந்த திட்டத்திற்கு தகுதியாக இருந்து அவங்க விண்ணப்பம் பண்ண மறந்துருப்பாங்க, ஸோ மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் புதுசாட்டு விண்ணப்பம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த திட்டத்திற்கு தகுதியாக இருந்து அவங்கள இந்த திட்டத்தில் இருந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே ரிமூவ் செய்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதுதான் அவங்க செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிந்தது மாதம் ரூபாய் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கு குறித்த கணக்கெடுப்பு நடந்து வருவதாகவும் அமைச்சர் தங்க தென்னரசு தகவல் தெரிவித்துள்ளார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் கிடைக்கலையோ அவங்களே கணக்கெடுத்துட்டு வரதாட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ மேல்முறையீடு பண்ணவங்க பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே கடந்து போயிட்டு ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்னுமே வராமல் இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா மிகவும் வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ நாங்கள் தகுதியாக இருந்துட்டு ஆனாலும் எங்களுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் கண்டிப்பாட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாட்டு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதற்கான ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேல்முறையீடு பண்ணவங்களுடைய ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த தேர்தலினால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களோட ஃபோன் கால் மூலமாட்டா இல்லை டைரெக்டாக வெரிஃபிகேஷன் வரலாம். ஸோ அதனால் கண்டிப்பாட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க. சம்டைம் உங்களுக்கு ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு ஆனால் எங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாட்டு குறுஞ்செய்தி வரேன். எந்த மாதிரி செய்தி வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள்னு சொல்லிட்டு SMS வந்தாலே உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் வரும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் ₹1 கிரெடிட் பண்ணுவாங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷனுக்காண்டி. ஸோ அந்த மாதிரி ₹1 வந்திருந்தாலும் நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் தகுதியானவங்க தான். ஸோ அதனால் நீங்கள் காத்துருங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மேல்முறையீடு பண்ணி எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜ் ஃபோன் கால் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்முடைய CM ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 1100. இந்த நம்பருக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங்கோ இல்லை மத்தியான டைமோ நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஃபோன் காலை அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரோ உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரோ நீங்கள் கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த 1100 கால் பண்ணி கேட்டால் அவங்க டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. உங்களுடைய ப்ராசஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குது, எதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே அவங்களுக்கு டவுட் இருக்குது, நம்மளுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குன்னா அதுவும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். KMUT அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது எந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கார்டை டைப் பண்ணி அதில் ஒரு OTP அந்த OTPயை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும் உங்களுடைய விண்ணப்பம் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்க ஊரில் நடந்தால் முகாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் திரும்ப கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இனி தான் அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 1100 நீங்கள் கால் பண்ணி அவங்க எந்த டீட்டெயில்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு SMSும் வரலன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எந்த ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சொல்யூஷனாக கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ண முடியாட்டாலும் நான் அதற்கு அடுத்த வீடியோவில் அதற்கான சொல்யூஷனுக்கான கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய ரேஷன் கார்டு கொடுப்பதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. இனிப்போ பார்த்தீங்கன்னா மேல்முறை அதாவது பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கான அப்ளிகேஷன் இப்போ விநியோகம் பண்ணுவாங்க. எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது விநியோகம் பண்ணும்போது எங்கே விநியோகம் பண்ணுவாங்க, எப்போ எந்த நேரம்னு சொல்லிட்டு அதற்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் வீடியோவாக பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.